2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய அரசு வெளியிட்ட தங்க பத்திரங்கள் தற்போது முதலீட்டாளர்களுக்கு பெரும் லாபத்தை வழங்கி வருகின்றன. அப்போது ஒரு கிராம் தங்க பத்திரத்தின் விலை ரூபாய் 3788 இருந்தது. தற்போது அதே பத்திரத்தின் விலை இந்திய அரசின் அறிவிப்பின்படி ரூபாய் 9069 உயர்ந்துள்ளது. இது சுமார் 139% லாபம் என்பதை குறிக்கின்றது. இந்த தங்க பத்திரங்கள் பொதுவாக 8 ஆண்டுகளுக்கான கால வரையறையுடன் வெளியிடப்படுகின்றன. ஆனால் 5 ஆண்டுகள் முடிந்த பின் முதலீட்டாளர்கள் அவற்றை முன்கூட்டியே விற்கும் வசதி பெற்றுள்ளனர். அந்த வகையில் 2019 முதல் 20 தொடர் பி எனப்படும் பத்திரங்களை விற்பதற்கான வாய்ப்பு 2025 ஏப்ரல் 15 முதல் முதலீட்டாளர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. விற்பனைக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலை இந்திய புள்ளியன் மற்றும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் வெளியிட்டு வரும் கடந்த 3 வணிக நாட்களில் 999 தூய தங்கத்தின் சராசரி விலையை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகின்றது. இந்த உயர்வால் கிடைக்கும் லாபம் மட்டுமின்றி இந்த பத்திரங்களில் முதலீடு செய்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2.5% நிலையான வட்டி வழங்கப்பட்டுள்ளது. இந்த வட்டி ஆண்டுக்கு இருமுறை நேரடியாக வங்கி கணக்கில் ஜமாவாகி வந்தது. 5.5 ஆண்டுகளுக்குள் மட்டும் இந்த வட்டியிலும் நல்ல அளவு வருமானம் கிடைத்திருக்கும். முக்கியமாக இவ்வாறு தங்க பத்திரங்களை விற்றால் கிடைக்கும் லாபத்தில் வரி விதிக்கப்படாது. அதாவது இது டாக்ஸ் ஃப்ரீ கேபிட்டல் கெயின்ஸ் எனப்படும் வரி விலக்கு சலுகையை பெறுகிறது. இப்போது முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டை திரும்ப பெற விரும்பினால் அல்லது சந்தை விலை அதிகமாக இருக்கும்போது லாபத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தால் இந்த நேரம் மிகவும் சிறந்தது. இதே நேரத்தில் 8 ஆண்டுகள் முழுவதும் காத்திருந்து முழுமையான வட்டி வருமானத்துடன் முதலீட்டை முடிக்க விரும்பும் முதலீட்டாளர்களும் உள்ளனர். அவர்களுக்கு இது பாதுகாப்பான வழியாகவும் அமையும். அத்தனையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் தங்கத்தின் விலை கடந்த சில ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் எஸ்ஜிபி எனப்படும் தங்க பத்திரங்கள் தங்கத்தின் நேரடியான முதலீடு செய்வதை விட பாதுகாப்பாகவும் வருமானத்திற்கேற்பனவாகவும் அமைந்துள்ளது. முன்னதாக இவற்றில் முதலீடு செய்தீர்கள் என்றால் இது தங்கத்தின் மதிப்பை உணர்த்தும் ஒரு உண்மையான தங்க வாய்ப்பு.